பார்த்தா மைன்கிராஃப்ட் விளாடுதுன்னு வீட்டுக்கு வந்தேன். சரி தம்பி ஃப்ரீ ஃபயர் விளாட கூப்பிட்டான். அதான் ஒரு மேட்ச் போனேன் கைஸ். அப்புறம் பார்த்தா 2 பேரும் ஏதாவது புதுசாக இருக்குன்னு இறங்கினா அவனை முன்னத்தர் போட்டு நான் பார்க்காத, நான் மட்டும் யூசி ஜெயிச்சிருந்தா ஒருத்தவன் தான் அவன் ஃபிஸ்ட்லேயே போடலான்னு பார்த்தேன். ஆனால் அவனத்த சைடில் இருந்துச்சிட்டான். அப்புறம் என் டீம்மேட் கூட போயிட்டான். சரி இன்னொரு மேட்ச் வந்தேன். அந்த மேட்ச்சில் நெட்டு கட்டாகி சோலோ வர்சஸ் டியோ வந்துடுச்சு. சரியாக விளாட்லாம் நீங்கள் சும்மா போயிட்டு இருந்தால் ஒருத்தன் பின்னாடியே ஓடிந்தான். சரி பதில் பார்த்தா அவன் டீம்மேட் வந்தான். ஒரு டீம் போட்டுட்டு ஒரு மெடிக்கிட்டு போட்டு எல்லாம் பண்ணி ரிம் நாலேஜை கொஞ்சம் சுற்றி பார்த்தேன். அவனை எனிமி இருப்பான். நான் எவனும் காணல. சரி லூட்டை போகணும், கொஞ்சம் லூட் எடுத்து ரிம் நாலேஜை காலி பண்ணியாச்சு. சரி ஒரு ஃபேக்ட்ரி போகணும்னு பார்த்தா ஒரு கிளாக் டவரில் எடுத்துருச்சு. சரி கிளாக் டவரில் கொஞ்சம் போய் இனிமே இருக்கானு தேடினேன். யாரும் காணோம். சரி ஓட்டுவோம் ஓட்டினேன். சரி கொஞ்சம் லூட்டனை எடுத்துகிட்டு போகும் பார்த்தேன். ஆனால் லூட் எதுவுமே நல்லா இல்லை. சரி போகிறேன். மேலே போய் சும்மா ஒரு ஸ்கோப் வச்சுருந்தேன். இங்கேருந்து ஒரு ஃபேக்ட்ரி ஸ்கோப்பு அது போவான்னு தெரியும், ஆனால் சும்மா வச்சுருந்தேன் யாரும் இனிமே இல்லைன்னு. சரி அடிச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்தேன். எவனும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு 3 எடுத்தேன். ஒரு பீக் அன்றைக்கி போனால் ஒருத்தன் பீஷ்மா சக்தி ட்ரிப்புக்கு ஜிப்லின் முடிச்சிருந்தான். சரி அடிக்கலான்னு பார்த்தா வண்டியில் இதெல்லாம் போனேன். சரி இங்கே இறங்கி கொஞ்சமாக டேமேஜ் கொடுத்தேன். அதெல்லாம் ஆள் ஓட்டா பின்னாடி. சரி பின்னாடி ஓட்டு துரத்து பார்த்தா வண்டி யாரில். சரி எப்படியோ ஏற்றி மேலே போய் பார்த்தா ஆளை காணோம். சரி பார்த்தா எவனும் அடிக்க ஆரம்பித்தான் லைட்டாக. சரின்னு திரும்பி பார்த்தா எங்கடா இருக்கிறான்னு பார்த்தா அங்கே ஒரு அந்த ஸ்பேர் புல்லன் வந்துருந்தது. அவனுக்கு கொஞ்சமாக டேமேஜ் கொடுத்தாச்சு. சரி அம்புலிக்கு வேணான்னு பார்த்தேன். ஆனால் போகலான்னு தோணுச்சு. இந்த பக்கம் எனக்கான பார்த்தேன் ஒன்றுங்க தம்பரில் தப்பிச்சு ஏதோ ஒரு ரூமுக்கு போயிட்டான். நான் இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா லேண்ட் வச்சு டேமேஜ் கொடுத்துட்டாங்க. சரி வண்டி எடுக்கலான்னு பார்த்தா வண்டி எடுக்க முடியல. சரி பின்னாடி போகிறேன்னு க்ளோவில் போட்டேன். பின்னாடி இருந்து வச்சிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சுது. ஐயோ அடுத்த மேட்ச் ஸ்குவாடாக வந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட. 2 பேர் தெரியாதவன் ஒருத்தன் என் தம்பி. அப்படி மேட்ச் போய் பார்த்தோன்னா இங்கே எல்லோரும் யாரும் இல்லைன்னு ரிவே கொடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தன் தான். சரி அவனை போட்டு பார்க்கலான்னு வெளியே வந்தால் ஸ்குவாடே வெயிட் பண்ணியிருந்தது. டப்புன்னு ஒரு போட்டாங்க. சரி இன்னொருத்தர் இருப்பான்னு பார்த்தா அவரும் சுற்றுறாரு. சரி இவரும் இப்படி ரிவே பண்ணார். நான் அப்படியே ரிவேல் ஜோனில் உட்காந்து படுத்துட்டேன் மேலே. அவர் கொண்டாத்தில் செத்துருவான்னு பார்த்தேன். நல்லா கில்லஸ் இருந்தார். 4 கில்லுன்னு கொண்டாத்தில் செத்துட்டார். சரி ரிவேல் ஜோனில் செத்துருவான்னு பார்த்தா கரெக்டாக நான் ரிவேல் ஜோனுக்கு வரும்போது வருவேன் டைம் ஆகுது. கரெக்டாக டைம் மேட்ச் ஆகலை. சரி அடிப்பாருன்னு பார்த்தா இவன் ஒருத்தர் வச்சுருந்தார். சரி எல்லாம் ரசிலான்னு பார்த்தா உணர்த்தவன் வந்து நினைக்கிறான் அவன் டீம்மேட்ஸு. சரி அவன் ரிவே கொடுக்க மாட்டான்னு வெளியே வந்துட்டாங்க.